இவன் பண்ணணும். அது முதல்ல யார் இப்பதான் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அவளுக்கு அதுதான் அதிகாரம். அதுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டே தவிர உட்கார்ந்து வைராக்கியத்தோட ஞான யோகம் பண்றதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது முதல்ல சொல்லி, ஒரு கால ஞான யோகத்துக்கு அதிகாரியாக இருந்தாலும் கூட லோக ரக்ஷாயை இவனை பார்த்து 4 பேர் நான் 4 விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, இவன் கர்மயோகத்தை ஈடுபாடோட பண்ணாத மற்றவாளும் கர்மயோகம் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு நினைப்போட அந்த கர்மயோகத்தை பிரவர்த்தனம் பண்ணுவா. இல்ல அப்படின்னா ஞான யோகம் தான் உயர்ந்ததுன்னு அவன் நினைச்சிடுவா. அதனால லோக சங்கிரகம் நடக்கணும், லோகம் நன்னா இருக்கணும். அவளுக்கு யாருமே 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர்ல ஒருத்தனுக்கோ 2 பேருக்கோ தான் ஞான யோகம் சித்திக்க போகுது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 1,00,000 பேர் எல்லாரும் நீ ஞான யோகம் தான் உயர்ந்ததுன்னு நினைச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டேங்கிறதுனால அவளும் ஞான யோகம் தான் பண்ணணும், ஞான யோகம் தான் பண்ணணும்னு ஆயிடும். அதனால அவளை தப்பி நீ தவறான வழியில ஈடுபடுத்துறதுக்கு நீ காரணம் ஆயிட்ட. ஜனக மகாராஜா அவரை காட்டிலும் ஒரு ஞானவான் உண்டார். அவர் கர்மயோகம் தான் பண்ணினார். என்ன காட்டிலும் உனக்கு அவாப்த சமஸ்த காமன் எனக்கு அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள்னு ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் நானும் கர்மால தான் இருக்கேன். காரணம் என்ன பார்த்து எல்லாரும் நடக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கர்மயோகம் கிடையாது போல இருக்கு, ஞான யோகம் தான் நல்லது போல இருக்குன்னு நினைச்சிட்டு வந்துடுவா. அதனால வேண்டாம். அப்ப நீ கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னா கர்த்தா நான் இல்லைன்னா கர்த்தா யாருன்னு தெரியலையா? அதனால குணேஷு ஆரோக்கிய கர்த்திருத்தாம், கர்த்திருவத்தை எதனால் இந்த காரியம் நடக்கிறது அப்படின்னா குணேஷு ஆரோக்கிய குணங்களான முக்குணங்களான சத்துவம் ரஜசு தமசுன்னு 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்களுடைய பிரேரணையினாலதான் காரியங்கள் நடக்கிறது. என்ன நம்ம பண்ணினாலும் முக்குணங்கள் நம்மள ஏவர். முக்குணங்களுக்கு வசப்பட்டுதான் இவன் ஒரு க்ஷணமும் காரியம் பண்ணாம இருக்கிறது இல்லை. எப்ப பார்த்தாலும் காரியத்தை பண்ணிட்டே இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா சத்துவகுணம் மேலெடுக்கும் பொழுது சத்துவகுணத்துக்கு ஈடான காரியங்களை பண்றான். தமோகுணம் மேலெடுக்கும் பொழுது தமோகுணத்துக்கு ஈடான காரியங்களை பிரவர்த்திக்கிறான். ரஜோகுணம் மேலெடுக்கும் பொழுது அதற்கு தகுந்ததான காரியங்களை பிரவர்த்திக்கிறான். பெருமாள் பார்க்கிறான் வருணம்னு சொல்லி ஏற்படுத்தி அந்தந்த வருணத்துக்கு இந்தந்த நிலைகளோடு நீங்க பண்ணுங்கோ. ஏன்னா முக்கணங்களுக்கு வசப்பட்டவர்கள் தான் நீங்க. உங்களுடைய குணங்களுக்கு ஏத்தா போலே உங்களுடைய வருணம் அதற்கு ஏத்தா போல இருக்கக்கூடியதான காரியங்கள் நீங்கள் பண்ண வேண்டும். நீங்க பண்ணுங்கோ அப்படின்னா குணேஷு ஆரோக்கிய கர்த்ததான் அப்படின்னா கர்த்தா நான் இல்லை அப்படின்னா யார் கர்த்தாங்கிற கேள்வி வரும். குணங்கள் கர்த்தாங்கிற ஒரு எண்ணம், அந்தந்த குணங்கள் அந்தந்த விஷயங்களை பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணணும். அல்லது சர்வேஸ்வரேவா நியஸ்ய சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமா தான் அச்சேதனம் தன்னுடைய வேலையை பண்றது, சேதனம் தன்னுடைய வேலையை பண்றது. இவனுடைய கர்த்தத்துவமோ போக்திருத்தமோ எல்லாமே அவனுக்கு அதீனமா இருக்கிறதுனால அவனிடத்துல வைக்கணும். எம்பெருமானுடைய சங்கல்பம் இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுனால எம்பெருமான இடத்துல வச்சு நான் பண்ண இதுக்கும் எனக்கும் இயற்கையான நிலையில சம்பந்தம் கிடையாது. இப்ப நான் பத்த நிலையில இருக்கிறதுனால ஆத்மா சரீரத்தினுடைய சம்சர்க்கத்தினால குணங்களுக்கு வசப்பட்டு அதனால இந்த காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஒழிய முக்த நிலையில இவனுக்கு கர்த்தாங்கிற எண்ணமும் அவசியம் கிடையாது. காரியம் கர்மா இந்த லோகத்துல நம்ம பண்ணக்கூடிய கர்மான்னு கிடையவே கிடையாது. வைகுண்டத்துல நம்ம பண்ணக்கூடியது கைங்கரியம் மட்டும்தானே ஒழிய வினைகளுக்கு வசப்பட்டதான கர்மாக்கள் நமக்கு கிடையாது. வருணங்களுக்கு வருண வித்தியாசங்கள் கிடையாது, ஆசிரம வித்தியாசங்கள் கிடையாது. இவன் இந்த கர்மாவை செய்யணுங்கிற நியத்தியும் கிடையாது. இந்த கர்மாவை செய்யல அப்படின்னா பாபம்ங்கிற நியத்தியும் கிடையாது. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அது கர்மாவுக்கு வசப்பட்டு பண்ணக்கூடியது கிடையாது. பெருமாளிடத்துல பிரீதி மேலிட்டு அதுக்கு போக்கு வீடாக பண்ணக்கூடியது அப்படிங்கிறது. அப்ப சர்வேஸ்வரேவா நியஸ்ய இங்க இருக்கும் பொழுது நான் கர்த்தா அல்லன்ற ஒரு எண்ணம் வேணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணு குணங்கள் தான் கர்த்தாங்கிற ஒரு எண்ணம் வரணும். அல்லது சர்வேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவரிடத்துல வச்சு கிருதியே கர்ம காரியதா கர்மாக்களை நீ இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பெருமாள். 4வது அத்தியாயத்தை அதையே கண்டினியூ பண்ணி பிரசங்காத்வ ஸ்வபாவம் அப்படின்னு ஒரு பிரசங்கம் ஏற்படுறது. அவன் கேட்கிறான் உன்னுடைய ஜென்மாக்கள்லாம் உண்மைதானா அப்படிங்கிற அவனுக்கு கேள்வி வருது. உன்னுடைய ஜென்மாக்கள் உண்மைதானா இல்ல நிச்சயா இல்ல இந்திரஜாலம் போல பொய்யா? உன்னுடைய ஜென்மாக்கள் காரணம் என்ன? நாங்களா ஜென்மா எடுக்கிறதுக்கு காரணம் கர்மா. உன்னுடைய ஜென்மாக்கு காரணம் என்ன? என்ன பிரயோஜனம் உண்டு? நாங்க கர்மாவை கழிக்கணுங்கிறதுக்காக வரும், உனக்கு என்ன பிரயோஜனம்? எப்ப நீ அவதாரம் பண்ற? இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எடுக்கும் பொழுது பெருமாள் தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்றான். பிரசங்கமா கர்மயோகம் ஞான யோகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய அவதார ரகசியம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதனால்தான் பிரசங்காத் அவன் ஒரு கேள்வியை எழுப்ப அதற்கு உத்தரமா பெருமாள் அனுகிரகம் பண்றான். அவதார ரகசியத்தை ஆனா நமக்கு கிடைக்கிறது பொக்கிஷம் கிடைக்கிறது. அவதார ரகசியம் என்னங்கிறது பெருமாளுடைய அவதாரங்கள் சத்தியம். அவன் தன்னுடைய சங்கல்பத்தாலே ஆத்மமாயா ஞானத்தாலே சங்கல்பத்தாலே அவதாரம் பண்ணுகிறான். தன்னுடைய இச்சையினாலே அவதாரம் பண்ணுகிறானே உடைய கர்மாக்களுக்கு வசப்பட்டு அவன் அவதாரம் பண்ணுகிறது.
சோ அவனுடைய அவதாரம் சத்தியம். சங்கல்பத்துக்கு சங்கல்பத்துக்குள்ளாக அவன் அவதாரம் பண்றான். யதா யதாகி தர்மஸ்யன கிளானிகி ஏற்படும் பொழுது அவன் அவதாரம் பண்றான். அதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, பரித்ராணாய சாதுனா அப்படின்னு உண்ணும் சோறு பருகுநீர் தென்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன் இருக்கக்கூடியவர்கள் என்னிடத்துல பேசி பழகி பரிமாறி அனுபவம் பண்ணினால் ஒழிய அவர்களுக்கு ஒழியா. என்னிடத்துல பார்க்கணும், என்னிடத்துல பேசணும், என்ன கட்டிக்கணும். அப்படி இருந்தாதான் அவளுக்கு என்ன பிரிஞ்சு ஒரு க்ஷணம் இருந்தா அப்படின்னா கல்ப கோட்டி வருஷங்கள் போனா போல இருக்கும் அவர்கள். அதனால அப்படிப்பட்டவர்களை நான் சங்கல்பத்தினால வைகுண்டத்திலேயே இருந்து ரட்சணம் பண்றேன்னு பண்ண மாட்டேன். ஓடி வந்து அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் நினைக்கக்கூடிய நிலையில நான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். அதனால பரித்ராணாய சாதுனா, இதற்குதான் நான் இறங்கி வரேன் அப்படிங்கிறது பெருமாள் சொல்றான். அது மட்டுமல்ல அர்ஜுனா, ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம். என்னை எப்படி அனுபவிக்கணும்னு அவர்கள் நினைக்கிறார்களோ அதற்கு தகுந்தா போலே என்னை அவர்களுக்கு அனுபவிக்க நான் கொடுக்கிறேன். பஜாம்யஹம். குழந்தைய ஆசைப்பட்டா யசோதைக்கு குழந்தையா இருக்கும், சகாவாக ஆட்டப்பட்டா சுதாமாவுக்கு சகாவா. நாயனாக அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கும் பொழுது பெருமாள் எப்படி இருக்கான் அப்படின்னா, கோபியர்களா அவனுக்கு ராசக்கிரீடை பண்றான். இந்த மாதிரி என்னை எந்த மாதிரி நினைத்து கொண்டு என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த நிலையில நான் அவர்களுக்கு அது நான் அப்படிங்கிறத சொல்லி, ஸ்வஸ்வபாவமான தன்னுடைய சுவாவம் இன்னப்பட்டது, தன்னுடைய அவதார ரகசியம் இன்னப்பட்டதுங்கிறத சொல்லி, கர்மணஹா அகர்மதாஸ்யச்சா அப்படின்னு. கர்மணஹா அப்படின்னா கர்மா, அந்த கர்மால இருக்கக்கூடிய அகர்மா அப்படிங்கிறது ஞானம். கர்மயோகம் பண்ணும் பொழுது ஞானம் இல்லைன்னு யார் சொன்னா அர்ஜுனா? கர்மயோகம் பண்ணும் பொழுது ஞானம் உண்டு அப்படின்னு ஞானத்தினுடைய அம்சத்தை பத்தி பெருமாளத்துல பேசி 4வது அத்தியாயத்துல பேசி, அந்த கர்மயோகங்கள் எப்படி எப்படிலாம் பண்ணலாம். தீர்த்த யாத்திரை போய் கர்மயோகம் பண்ணலாம், உட்காண்டு வேதாத்தியனம் பண்ணி கர்மயோகத்தை பண்ணலாம். முக்கியமான ஒரு கர்மாவை எடுத்துட்டு அதை திருப்பி பண்ணும் பொழுது அது யோகமா மாறுது. அதனால கர்மயத்தினுடைய பேதங்கள் என்னது அப்படிங்கறத சொல்லி, ஞானசிய மகாத்மியம், கர்மயோகத்திலேயே ஞான அம்சம் உண்டுன்னு சொன்னோமே. ஞான யோகம் கிடையாது, கர்மயோகத்துல ஞானத்தினுடைய அம்சம் உண்டு. நான் கர்த்தா இல்லைங்கிற ஒரு எண்ணம் தான் ஞானாம்சம். அந்த ஞானத்தினுடைய பெருமை சொல்லப்படும். கர்மயோகத்திலேயே கர்மபாகம் ஞான பாகம்னு 2 இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு காரியத்தை இவன் பண்ணணும் இல்லையா? அந்த பண்றதை காட்டிலும் பண்ணும் பொழுது நான் பண்ணலங்கிற ஒரு எண்ணத்தோடு இவன் பண்றான் இல்லையா? அந்த பாகம் இன்னும் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஞானசிய மகாத்மியம் 4th அத்தியாயம் உச்சதே அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய அவதார ரகசியம், கர்மயோகம் பண்ணும் பொழுது கர்மாக்களோட சேர்ந்து ஞானாம்சம், அந்த கர்மத்தினுடைய விதவிதங்கள், அந்த ஞானாம்சம் இருக்குன்னு சொன்னோமே, அந்த ஞானத்தினுடைய பெருமை 4th அத்தியாயத்துல சொல்லப்படணும். அப்படிங்கிற வரைக்கும் 4 அத்தியாயங்கள் பூர்த்தியாச்சு. 5வது அத்தியாயத்துல பார்த்துட்டு வரும். சந்நியாசயோகோ நாம பஞ்சமோऽध्यायः. பாதாத்தியாயம் போன வாரமே பார்த்தோம். அர்ஜுன உவாசா சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ணா புனர்யோகஞ்ச சம்சசி யச்சிரேஜ ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். கர்மயோகத்தினுடைய ஞான யோகத்தினுடைய பெருமையை 2வது அத்தியாயத்திலையும், கர்மயோகத்தினுடைய பெருமையை 3வது 4வது அத்தியாயத்திலையும் நீ சொன்னிப்பா. இந்த 2ல எது உயர்ந்ததுங்கிறது எனக்கு சொல்லு. ஏதையோ ரேகம் தன்மை ப்ரூஹி சுநிச்சிதம். அந்த ஸ்ரேயஸ்ங்கிறது எதை கொண்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, சீக்கிரமா பலனை எது கொடுக்கும், சுலபமா எது அனுஷ்டிக்க வேண்டும், சுலபமாகவும் அனுஷ்டித்து சீக்கிரமாகவும் பலன் கொடுக்கும் அப்படின்னா அதுதான் எனக்கு வேணும். அப்ப கர்மயோகம் ஞான யோகத்துல சீக்கிரமாகவும் பலன் கொடுத்து சுலபமாகவும் பண்ணக்கூடியது எது? எப்படி நமக்கு பக்தி யோகம் பிரபத்தி யோகத்துல நம்ம பிரபத்தி பண்றோம்னு நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் அதை பிடிச்சுட்டாலும், ஏன்னா பண்றதுக்கு சுலபம், அதனுடைய பலன் இந்த ஜென்மத்திலேயே ஏத தேகாவசானி, இந்த தேகாவசானத்தை நமக்கு மோட்சம் உண்டு. அதுதான் பிரபத்தியினுடைய பெருமை. பக்தி யோகம் ஜென்மாந்தரங்கள்ல பண்ணணும். அப்படித்தானே நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் பிடிச்சிருக்கா, சுலபமான வழியினால பெரிய பலனை சீக்கிரமா அடையணும் அப்படின்னு. அதனால்தான் பிரபத்திங்கிறது ஒரு க்ஷண நேர காரியம். ஆனா அதனுடைய பலன் மோட்சம் அந்த க்ஷணமே கிடைக்கலாம். உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, அல்லது தேகாவசானத்துல கண்டிப்பா மோட்சம்.
அதே மாதிரி கர்மயோகம், ஞான யோகம், ஆத்ம தரிசனத்துக்காக தான் இந்த 2 யோகங்கள் பண்ணப்படுறது. இது 2த்துல எது சுலபமா அனுஷ்டிக்க முடியும், எதனால பலன் சீக்கிரமா கிடைக்கும்ங்கிறது தான் அவனுடைய கேள்வி இந்த இடத்துல. அது அவனுடைய கேள்வி அதுதாங்கிறது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு கேட்டா, பெருமாள் என்ன ஆன்சர் கொடுக்குறானோ அதை கொண்டுதான் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் அவனுடைய இன்டென்ட் என்னவா இருக்குங்கிறது நமக்கு நிர்ணயம் பண்ணி. அதனாலதான் அவதார ரகசியத்துல அவ அப்படி கேட்டான்னு சொல்லணும். இல்லைன்னா அவதார ரகசியத்தை அவர் பிரசங்கமா அது சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே, இல்லையா? நீ விவஸ்வானுக்கு முன்னாடி தானே நீ அவதாரம் பண்ணின. நீ என்னோட அவதாரம் பண்ணிருக்க. விவஸ்வான் எப்பயோ அவதாரம் பண்ணிருக்கான். அப்ப விவஸ்வானுக்கு நீ சொன்னங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறான். அப்ப வெளியில பார்க்கும் பொழுது என்ன இருக்கும், எப்படி தெரியும்? விவஸ்வான் முன்னாடி இருந்தா நீ பின்னாடி இருக்கன்னு நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு நார்மல் லாஜிக்கல் கொஸ்டினா தானே தோணும். இப்ப எல்லாரும் அதுதானே கேட்கிறான் இல்லையா? அவன் இருந்தாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் அவனுக்கு சொன்னாங்கிறது யார் சொன்னான்? ஏன்னா கண்ணன் இருந்த காலமும் வேற, வைவஸ்வத மனுக்கள்லாம் இருந்த காலமும் இந்த கல்பத்தினுடைய ஆதியில. அப்ப அவனுக்கு இவன் தான் சொன்னாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கலாமே. ரொம்ப மந்த புத்திகள் கேட்கலாமே. அப்படி கேட்கல அர்ஜுனன். அவதாரம் உண்மையா அப்படின்னு நினைச்சு கேட்கிறான். நீ எதுக்காக அவதாரம் பண்ற அப்படின்னு நினைச்சு கேட்கிறான். அது எப்படி தெரியறது அப்படின்னா, பெருமாள் இந்த மாதிரி உத்தரங்களை கொடுக்கும் பொழுது இதுதான் அவருடைய எண்ணமா இருந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதே போலதான் இந்த கொஸ்டினும் நம்ம புரிஞ்சுக்கணும். பின்னாடி பெருமாள் சொல்றார் இல்லையா, அச்சிரேன அதிகச்சதி அப்படின்னு. இங்க போருங்க 4வதுல சம்யக்கு உபயோர் விந்ததே பலம் அச்சிரேன அதிகச்சதி அப்படிங்கறதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இவனுடைய இன்டென்ட் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ பகவானுவாச்சா சந்நியாச கர்ம யோகச்சா நிஸ்ரேயசகராபுபௌ தயோஸ்தி கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டுமே ஸ்ரேயசை தரும். நிஸ்ரேயசகரா உபௌ, உபௌ ரெண்டுமே ஸ்ரேயசான ஆத்ம தரிசனத்துக்கு உண்டு, தகும். தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல கர்ம சந்நியாசம்னு சொல்லக்கூடியதான ஞான யோகத்தை காட்டிலும் சந்நியாசாத்து கர்ம யோகமானது விசிஷ்யதே உயர்ந்ததுன்னு சொல்லப்படும். ஞேயஸ்ஸனத்த சந்நாசி யோகத் யோனத்வேட்சின காங்க்ஷதி நிர்த்வந்தோஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே. சுலபமாகவே சுகம் பந்தாத் பிரமுச்சதேங்கிறத நம்ம பார்க்கணும். சுலபமா அவனுக்கு யோகம் சித்தமாயிடும், ஆத்ம தரிசனம் கிட்டும். ஞேயஹாசத்த நித்திய சந்நியாசி, கர்மயோகம் பண்ணவனும் நித்திய சந்நியாசின்னு தெரிஞ்சுக்கும். யோனத்வேட்சின காங்க்ஷதி, அதனுடைய பலன்ல வெறுப்போ இல்லாதவன் அவன் நித்திய சந்நியாசிங்கிறது தெரிந்து கொள். நிர்த்வந்தோஹி மகாபாஹோ, லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் ஜெயம் அபஜயம் சீதம் உஷ்ணம் இது ரெண்டும் அவனுக்கு சமமாக தெரியுது. ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே, எளிதே அவன் பந்தத்திலிருந்து விடுபடுவான் அப்படிங்கிறது. அதனால எளிமை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. சுலபமா எம்பெருமான அடைஞ்சிருக்கு. சுலபமா ஜீவாத்மாவை பார்க்க முடியும். இங்க பரமாத்மாவை பத்தி பேசுறதே இல்லை. அது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ராமானுஜர் சொல்லிட்டே வர்றாரு. முதலாவது அத்தியாயங்கள்ல பரமாத்மாவை பத்தி பேசுறதே இல்லை. ஏன்னா பக்திங்கிற விஷயமே இங்க இல்லை. பக்திக்கு மட்டும்தான் இலக்கானவன் பின்னாடி வரப்போகுது. அப்ப இங்க சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா கர்மயோகம் ஞான யோகம். அதனால ஆத்ம சாட்சாத்காரம், ஜீவாத்ம சாட்சாத்காரம். சாங்கிய யோகோ பிருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். சாங்கிய யோகோ பிருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். சாங்கியமானது ஞான யோகம், யோகமானது கர்மயோகம். பிருதக் பாலாஹா பிரவதந்தின பண்டிதாக, இதனுடைய பலனான ஜீவாத்ம சாட்சா்காரங்கிறது வெவ்வேறு. கர்மயோகத்தினுடைய பலன் வேறு, ஞான யோகத்தினுடைய பலன் வேறுன்னு யார் சொல்றாளோ அவர்கள் பாலர்கள். ஏகமப்யாஸ்தித சம்யக் உபயோர்விந்ததே பலம். கர்மயோகத்தை பண்ணி ஞான யோகம், ஞான யோகத்தினால எந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதோ அது கர்மயோகம் மாத்திரமே பண்ணியும் கூட கிடைக்கும். ஏகமபி ஆஸ்திதா, கர்மயோகம் மாத்திரமே செய்து கொண்டு சம்யக் உபயோர்விந்ததே பலம், ரெண்டு செய்ததனுடைய பலத்தை ஒருத்தன் அடைவான்னு தெரிஞ்சுக்கும். சம்யக் கண்டிப்பா அவனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னு கேட்டா அவர்கள் பண்டிதர்கள் அல்ல. கர்மயோகத்தினால ஞான யோகம் தான் வரணும், ஞான யோகத்தினாலதான் ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்லி கர்மயோகம் பண்ணி நேரா ஆத்ம சாட்சா்காரம் கிடையாதுன்னு யார் சொல்றாளோ அவர்கள் பாலர்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. சாங்கிய யோகௌ சொல்லியாச்சு. யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரவிகம்யதே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச யப்பஷ்யதி சபஷ்யதி. இவன் பாலன்னா பண்டிதன் யார் அப்படிங்கிற கேள்வி. எஸ் பஷ்யதி சபஷ்யதி, யார் இந்த மாதிரி இந்த விதமாக யார் அறிகிறார்களோ அவர்களே அறிந்தவர்கள். எஃப் பஷ்யதி ச பஷ்யதி, யார் அறிகிறார்கள் அவன் அறிகிறார் அப்படின்னா அவனே அறிகிறான் தான் அந்த இடத்துல. யத் சாங்கைஹி பிராப்யதே ஸ்தானம்,
சாங்கிய யோகமான ஞான யோகம் பண்றதுனால என்ன ஸ்தானம் வருமோ, ஜீவாத்ம சாட்சா்காரம்னு சமாதி நிலை சொல்றோமே, அப்படிப்பட்ட ஸ்தானம் தத் யோகை ரபிகம்யதே, யோகத்தினாலையும் வரும். ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச, அதனால பலன் ஒண்ணுங்கிறதுனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு யார் பார்க்கிறோம். பலன் ஒண்ணு. ஞான யோகம் கர்மயோகம் ஒண்ணுன்னு லிட்டலா சொல்லலை. ஞான யோகத்தினுடைய பலனும் கர்மயோகத்தினுடைய பலனும் ஒண்ணுதான். சாங்கியஞ்ச யோகஞ்ச ஏகா எஸ் எஃப் பஷ்யதி ச பஷ்யதி. அப்படி யார் பார்க்கிறாளோ அவர்கள் பார்க்கிறார்கள். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகதா யோகயுக்தோ முனிர்பிரம்ம நசிரேனாதிகச்சதி. அதற்கு மேல சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகதா, அயோகதான கர்மயோகத்தினுடைய துணை இல்லாது யார் கர்ம ஞான யோகம் பண்றாளோ மகாபாஹோ அது துக்கம் ஆப். ஆத்ம நிலை தான லட்சியம். அந்த ஆத்ம நிலையை அடையறதுக்கு, அந்த சமாதி நிலையை அடையறதுக்கு துக்கம் ரொம்ப கஷ்டம். யாரு கர்மயோகத்தினுடைய துணை இல்லாம ஞான யோகத்தினால மட்டும் ஆத்ம சாட்சா்காரம் பண்ணணும்னு நினைக்கிறவர்கள் ஆப்தும் துக்கம். ஆனா யோகயுக்தோ முனிர் பிரம்மன சிரேன அதிகச்சதி. யோகயுக்தா முனிஹி, கர்மயோகத்துல ஈடுபடுத்தி கொண்டு ஞானமாக மனனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ந சிதேன அதிகச்சதி. சிதேன அப்படின்னா விளம்பம் இல்லாது, ந சிதேன அதிகச்சதி, விளம்பம் இல்லாது அந்த ஆத்ம சாட்சா்காரம் அவர்களுக்கு கிட்டும். அதனால 6வது ஸ்லோகத்தினால சீக்கிரமா பலன் கிடைக்குங்கிறதும், 3வது ஸ்லோகத்தினால சுகம் பந்தாத் பிரமுச்சதேன்னு சொல்லி எளிதாகவும் பண்றதுக்கு, அனுஷ்டானம் பண்றதுக்கு இருக்கும். இனிதே பண்ண முடியும், எளிதே பண்ண முடியும். எளிதே பண்ண முடியது கர்மயோகம், சீக்கிரமாக பலன் கிடைக்கக்கூடியதும் கர்மயோகம் சொல்றாங்க. அடுத்தது யோகயுக்தோ விசுத்தாத்மா விதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்ம பூத்மாதா குர்வன் அபிநலிப்யதே அப்படின்னு எப்படி இவனுக்கு பாபம் முட்டாதுங்கிற நிலைகள் எல்லாம் இப்ப சொல்ல போறான். யோகயுக்தா கர்மயோகம் பண்ணும் அவன், விசுத்த ஆத்மா மனசு தூய்மையாகி, விஜிதாத்மா மனசு வசப்பட்டு, ஜிதேந்திரியா இந்திரியங்கள் வசப்பட்டு, சர்வபூதாத்ம பூதாத்மா அனைத்து பூதராசிகளும் அனைத்து பூதங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஆத்மாதான் தன்னிடத்திலையும் இருக்கு அப்படின்னு ஆத்மாவினுடைய ஒற்றுமை, ஆத்மாவினுடைய ஒன்றுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணும் நீங்க சொல்ல வரல. எல்லா ஜீவராசிகள் வெவ்வேறா நமக்கு தெரியறதே இல்லையா. தேவன் ஒருத்தன், மனுஷன் ஒருத்தன், நாய் ஒண்ணு, பன்னி ஒண்ணு, பசு ஒண்ணு, செடி ஒண்ணு, மரம் ஒண்ணு, ஆலமரம் ஒண்ணு, எல்லாம் வெவ்வேறாக தெரியறது இல்லையா நமக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மான்னு பார்க்கும் பொழுது எல்லாம் ஜீவாத்மா தானே. அதுல சாமியம் தெரியறது. அந்த ஜீவாத்மாவினுடைய குணம் என்ன? ஞானம். அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த ஜீவாத்மாவினுடைய குணம் என்ன? ஆனந்தம். அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த ஜீவாத்மாவினுடைய குணம் என்ன? நித்தியத்துவம். என்னைக்குமே என்னைக்குமே நித்தியமா இருக்கிறது. அது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அந்த ஜீவாத்மாவினுடைய குணம் என்ன? எம்பெருமானுக்கு வசப்பட்டது. அது எல்லாருக்குமே ஒண்ணுதானே. அப்படின்னு ஆத்மாவினுடைய சாமியத்தை பார்க்கக்கூடியவன் கர்மயோகத்தை கர்மாக்களை பண்ணும் பொழுதும் அந்த கர்மாவினுடைய பலனை அவன் தொடுவதில்லை. சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் அபிநலிப்யதே அப்படின்னு எல்லா ஜீவராசிகளிடத்தையும் ஆத்மாவை பார்க்கக்கூடியவன் இந்த சொல்லப்படுறது. நைவ கிஞ்சித் கரோமி இதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் யக்யன் பஷ்யன் ஸ்ரண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். அவன் பண்ணும் பொழுது எப்படி பண்றான் அப்படின்னா, நான் பண்ணலங்கிற ஒரு எண்ணத்தோடையே பண்ணிட்டு வரான். ஜீவாத்மாவை எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் பார்க்கிறான். கர்மாக்களை பண்ணும் பொழுது நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித், நான் பண்ணலங்கிற ஒரு எண்ணத்தோட யுக்தா கர்மயோகத்திலே பிரவர்த்திக்கக்கூடியவன், நான் இந்த காரியத்தை பண்ணலங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கான். அவன் தத்வவித், தத்துவத்தை உணர்ந்தவன். பஷ்யன்னு பார்க்கறான், சிரண்மண்ணு கேட்கறான், ஸ்பிருஷன்னு தொடறான், ஜிக்ரன்னு நுகரறான், மூக்கு கொண்டு நுகரத்துக்கு ஜிக்ரன்னு பேரு, அஷ்னன்னு சாப்பிடுறான், கச்சன்னு நடக்கிறான், ஸ்வபன்னு ஸ்வசன்னு அப்படின்னு எல்லா காரியங்களை பண்ணும்பொழுது, பிரலபன்னு பேசுறான், விசர்ஜன்னு மலம் விசர்ஜனம் பண்றான், கிருண்ணன்னு உன்மிஷன்னு நிமிஷன்னி விழுத்து கொண்டிருக்கிறான், தூங்குகிறான், என்ன விஷயங்களை பண்ணினாலும் அந்தந்த இந்திரியங்களுடைய காரியங்களை பிரவர்த்தனம் பண்றதே ஒழிய நான் பண்ணலங்கிற ஒரு எண்ணம். நைவ கிஞ்சித் கரு, நான் பண்ணல. அப்ப யார் பண்றா? இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தா. அந்தந்த இந்திரியங்களுக்கு போக்கு வீடு தேடதானே தேடும். கண் பார்க்கணும் தானே நினைக்கும், காது கேட்கணும் தானே நினைக்கும், வாய் சாப்பிடணும் தானே நினைக்கும். அதனால அந்தந்த இந்திரியங்களுடைய விஷயம் அதுல பிரவர்த்திக்கிறதே ஒழிய நான் பண்றதில்லை. நான் பண்றதில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா,
ஜீவாத்மாவினுடைய உண்மையான நிலையில, இயற்கையான நிலையில இதெல்லாம் கிடையாதுங்கிற எண்ணம், வேற ஒண்ணும் இல்லை. நான் பண்ணலன்னு தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணலன்னு சொல்லிட முடியுமா? இந்திரியங்கள்லாம் பண்றது பெருமாள் பண்றான், நான் பண்ணலன்னு சொல்ல அதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல என்ன அர்த்தம் முக்கியமா அப்படின்னு கேட்டா, ஞானம் முதிர்ந்த நிலையில ஒரு சாட்சியா நான் ஏன் எனக்கு ஜென்மா ஏற்பட்டிருக்கு, ஏன் சரீரத்தினுடைய சம்சர்க்கம் ஏற்பட்டிருக்கு, ஏன் சரீரத்தினுடைய சம்சர்க்கம் ஏற்பட்டா குணங்களுடைய வசம் ஏற்படுது, ஏன் குணங்களுக்கு வசம்பட்டு நம்ம இந்த காரியத்தை பண்ணணும்னு ஒரு நினைப்பு ஏற்படுறது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிக்கும் பொழுது நான் பண்ணல, என்னுடைய இயற்கை நிலையில இதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க சொல்லப்படுது இல்லையா? பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்வா கரோதி யஹ லிப்யதேன சபாபேன பத்மபத்ரமிமாம் தசா. அப்படி பிரம்மண்யாதாய கர்மாணி இதெல்லாத்தையும் அச்சேதனமான குணங்கள்ல ஏவிக்கொண்டு சங்கம் தெக்வா கரோதி யஹ பலன்ல ஆசை இல்லாம யார் பண்றாளோ லிப்யதேன சபாபேன அவன் பாபங்கள்னால ஒட்டுறதே கிடையாது. பத்மபத்ரமிமாம் தசா எப்படி தாமரையானது, தாமரை இலையானது தண்ணீருக்கு நடுவிலே இருந்து கொண்டு சூழ்ந்து கொண்டு தண்ணீராலே சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த தண்ணீரானது அந்த பத்ம பத்திரம்னு இருக்கக்கூடிய அந்த இலையில எப்படி படாதோ தொடாதோ மேலேதான் இருக்கும் டிராப்லெட்ஸ், ஆனா அதுல ஒட்டாது. நல்ல எக்ஸாம்பிள். இதோட பெஸ்ட் அனாலஜி நமக்கு கொடுக்கவே முடியாது. தாமரை வளர்ந்தே அந்த நீருக்கு நடுவுல தான். இந்த ஜீவாத்மா கர்மயோகத்தை பண்றதே இந்த கர்மாக்களுக்கு நடுவுல தான், சம்சாரத்துக்கு நடுவுல தான். இருந்தும் தாமரை அந்த இலையில ஒட்டாது. இவன் கர்மாக்களை பண்ணியும் இந்த கர்மாவினுடைய பலன் இவனை தொடாது. இதுதான் நாலேஜ். காஜேன மாசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தெக்வா ஆத்மசுத்தயே. ஆத்மம் சுத்தமாகணுங்கிற ஒரு காரணத்தினால காஜேன மனசா புத்தியா அப்படின்னு. காயங்கிறது சரீரம், மனசுங்கிறது மனசு, புத்திங்கிறது கேவலைர் இந்திரியைரபி அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த காரியங்கள் பண்றது. யோகினஹா கர்ம குர்வந்தி சங்கம் தெக்வா எல்லாம் பண்ணு. ஆனா நான் பண்ணினேங்கிற எண்ணம் இல்லாம அதனுடைய பலன்ல எண்ணம் இல்லாம பண்ணு. யுக்த கர்ம பலம் தெக்வா சாந்தி மாப்னோதி நைத்திகீம யுக்த காம காரேண பலே சக்தோ நிபத்தியதே. இந்த மாதிரி கர்ம பலத்துல யார் தியாகம் பண்ணி கொண்டு பண்றாளோ சாந்தி ஆப்னோதி நைத்திகி நிலையான சாந்தியான ஆத்ம தரிசனங்கிறது ஒரு சாந்தி இல்லையா, அவனுக்கு ஏற்படும். அயுக்தா கர்மயோகம் பண்ணாதவன் காமகாரேனா அந்தந்த காரியங்கள்ல அந்தந்த புருஷார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய ஆசையினால என்ன ஆகுறா அப்படின்னா பலே சக்தா, நான் இதை பண்ணினே எனக்கு இது வரணும், நான் இன்னைக்கு சமைச்சேன் என்ன எல்லாரும் நன்னா இருக்குன்னு சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு கேட்டா பலே சக்தா, அதனுடைய பலன்ல ஆசை வந்து அப்படி இருந்ததுன்னா நிபத்தியதே, அங்கேருந்து போக முடியாது. இவ்வளவு செஞ்சேனே என்ன எப்படி சொல்லிட்டாப்பா, என்ன பலன்ல ஆசை இல்லையா? அப்ப என்ன ஆகுறது, பலே சக்தா நிபத்தியதே. நம்ம எல்லாம் கட்டுனறதுக்கு ஒரே காரணம், நான் வேலை பார்த்தேனே எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே, ரொம்ப கஷ்டம். ஆனா அதுதான் நம்மளை காப்பாற்றும். எனக்கு வேலை போகணுங்கிறது என்னுடைய கடமை, நான் போனேன், என்னுடைய கர்மாக்கு ஏத்தா போல பலன் கிடைச்சது அப்படின்னா கர்மாக்கு கிடைச்ச பலன் இல்லையா, என்னுடைய ஜென்மாக்கு ஏற்பட்ட ஒரு பலன் நான் பண்ணின காரியத்தினால கிடைச்சதுன்னு நான் நினைக்கவே மாட்டேன். அப்படியா, சரி சந்தோஷம். அப்படி இல்லையா, சரி சந்தோஷம். அப்படி இருக்க முடியுமா? சுலபமா இருக்க முடியாது. ஆனா அப்படிதான் இருக்கணும். அயுக்தா காமகாரேண பல சங்கே நிபத்தியதே. யாரும் பலன்ல எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கவே முடியாது. அந்த பலன்ல அப்படி இல்லாம இருந்துட்ட அப்படின்னு கேட்டா நைத்திகிம் சாந்தி மாபனோதி. அப்படி இருக்க அப்படின்னா நிபத்தியதே, நிபத்தனாவே தான் இருப்ப. சர்வகர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். இந்த சரீரங்கிறது ஒரு பட்டணம், ஒரு சிட்டி, ஒரு டவுன் அப்படின்னா நவத்வாரங்கள், கண்ணு மூக்கு வாயி நவத்வாரங்கள் 9 துவாரங்கள் இருக்கு. இதெல்லாம் பட்டணத்து ஜனங்கள். ஜீவாத்மா அவனும் ஒரு ஜனம். அந்த பட்டணத்துக்கு ராஜா பரமாத்மான்னு இருக்கக்கூடியவன். இந்த ஜீவாத்மானவன் அந்த பரமாத்மாவுக்கு ஒரு தாச சேவை பண்ண இப்படின்னு நினைக்கிறேன். பட்டணங்கள் தான். அந்த பட்டணத்துக்குள்ள நானும் ஒருத்தர் இருக்கேன், நான் உள்ளுக்குள்ள இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால பட்டணங்கிறது சரீரம், நவத்வாரங்கள் உண்டுங்கிறது தெரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ள நான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு நானும் ஒரு தாசன்கிறது தெரிஞ்சுட்டு, ஆனா இந்த பட்டணத்தை காட்டிலும் நான் வேறு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இந்த பட்டணத்துக்கு ராஜாவா பரமாத்மா ஒருத்தன் இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ராஜாவுக்கு நான் தாசன்கிற உணர்வோட இருந்துச்சோம் அப்படின்னு கேட்டா நைவ குர்வன்ன காரயன். இவன் நான் பண்றேங்கிற ஒரு எண்ணமும் இல்ல, இவனால வேற விஷயம் நடக்கிறதுங்கிற ஒரு எண்ணம். நைவ குர்வன் பண்ணவும் இல்லை, பண்றதுக்கு இவன் ஏவரதும் இல்லை. ந கர்த்தம் ந கர்மாணி லோகஸ்ய சிஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே. இந்த இடத்துல பிரபுங்கிறது முக்தாத்மான்னு ஏற்கனவே சொல்லுவோம்.
அப்படிதான் போட்டிருக்கு நம்மளோட பூர்வாச்சாரியர்கள். பிரபு அப்படின்னா பரமாத்மா கிடையாது. பிரபு அப்படின்னா முக்தாத்மா. அந்த முக்தாத்மாவுக்கு இயற்கையான நிலையில, மோட்ச நிலையில, முக்த நிலையில ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு. அவனுக்கு கர்த்தத்வம் கிடையாது, கர்மாக்களும் கிடையாது, கர்ம பலத்தினுடைய சம்யோகமும் சேர்க்கையும் கிடையாது, ஸ்வபாவத்துல அவனுக்கு கிடையாது. நாதத்தே கஸ்ஸசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவஹ. அப்படின்னால ஒருத்தனுக்கு நல்லதை இவனால தவிர்க்கவும் முடியாது, ஒருத்தனுக்கு கெடுதலை இவனால தவிர்க்கவும் முடியாது. நாதத்தே கஸ்ஸசித் பாபம் அப்படின்னு சொல்லிட்டு நச்சைவ சுக்ருதம் விபுஹு, இவனால பண்ண முடியாது. நல்லதையும் இவனால செய்ய முடியாது, கெடுதலையும் இவனால செய்ய முடியாது. அக்ஞேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியம் ஜந்தவஹ. நான் பண்ணேங்கிற ஒரு எண்ணத்தோடு இவன் பண்றதுனால தேன முக்கியம் ஜந்தவஹா அப்படின்னு அதுல மோகம் அடைகிறார்கள். ஒரு பலன் கிடைச்சதுன்னா நான் பண்ணினேன்னு என்றா பாருங்க, அந்த இதுல மோகத்தை அடைகிறார்கள். கெடுதல ஒருத்தர் பண்ணவே முடியாது அப்படின்னா நம்ம உபகாரம் பண்றதுல ஒன்னும் அர்த்தமே இல்லையா? அப்ப நிறைய பேர் தப்பெல்லாம் கெடுதலாம் அந்த சொசைட்டில பண்றாளே அவெல்லாம் பண்ணலன்னு அர்த்தமா? அதெல்லாம் நன்னா பண்றா, அவாதான் பண்றா, அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஞானம் முதிர்ந்தவன் அவன் பண்ணும் பொழுது இந்த கர்மாவினுடைய காரியம் உபகாரம் பண்ணினாலும் அந்த கர்மாவினுடைய காரியம் என்னால ஏற்பட்டதுன்னு நினைக்கிறான். அதுதான் அஞ்ஞானத்துல இருக்கக்கூடியவா பண்ணக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் கெடுதல் தான். அது கெடுதல் இல்லைன்னு நீங்க சொல்ல வரல. ஆனா ஞானம் உடையவர்கள் தான் பண்ணக்கூடிய உபகாரத்தையும் நான் பண்ணினேங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ண மாட்டாங்க. ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்ய விஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம். இப்படி இருந்துருக்கு அப்படின்னா இந்த ஞானம் என்ன பண்றது அப்படின்னா, அஞ்ஞானங்கிறது ஞானத்தினாலதான் அந்த ஞானம் கர்மத்தோட சேர்ந்து கர்மயோகத்துக்குள்ள இருக்கும். சூக்ஷ்மமா கர்மயோகம் பண்ணணும், அதனுடைய ஞானாம்சம் இருக்கும். அந்த ஞானாம்சங்கிறது கர்த்தா நான் அல்ல, கர்மா நான் பண்ற என்னுடைய கர்மா அல்ல, அதனுடைய பலன் என்னுடையதல்ல, இது குணங்கள்னால ஏற்பட்டது, சரீரத்தினுடைய சம்சர்க்கத்தினால குணங்களுக்கு வசப்பட்டு ஏற்பட்டது. அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த இந்திரிய அர்த்தங்கள்ல இருக்கிறது. நான் ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்கேன், எனக்குள்ள பரமாத்மா இருக்கு, நவத்வாரங்கள் எல்லாம் இந்திரியங்கள் அந்த வேலைகளை பண்றது. இந்த பரமாத்மாவுக்கு நான் தாசன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணும் பொழுது இந்த ஞானமானது அஜ்ஞானம் எந்த அஜ்ஞானத்தினால மோகம் அடைஞ்சிருக்கோமோ அந்த அஜ்ஞானத்தை அழிக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். தேஷாமா ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். ஆதித்யன் போல அப்படியே ஞானம் மலர்ந்து பிரகாசமா, அப்படிப்பட்ட ஞானத்தினாலதான் ஆத்மா பார்க்க முடியும். இப்படி பண்ண 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 ஞானம் மலரும். உண்மையா ஆதித்யனுக்கு எப்படி ஒரு பிரகாசம் இருக்கும், அதே போல ஜீவாத்மாவுடைய பிரகாசம் நன்னா வெளியில தெரியும். இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்லயே பார்ப்போம். ஆத்மனஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த புனராவృத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. இப்படி இருக்கவர்கள் என்ன பண்றதுன்னா தத் புத்தயா ததாத்மானஹ தன்னிஷ்டாஹ தத்பராயணாஹ கச்சந்தி அபுனராவృத்திம் ஞானம் நிர்தூத கல்மஷாஹ. அந்த ஆத்மாவிலேயே நிலை நின்ற புத்தியை உடையவர்களாய், அந்த ஆத்மாவிலேயே நிலை நின்ற மனசை உடையவர்களாய், அந்த ஆத்ம சாட்சா்காரணம் பெற வேணுங்கிறதையே நிஷ்டையாக உடையவர்களாய், அந்த பலன் தான் எனக்கு வேணுங்கிற பராயணம் அப்படின்னா என்ன பலன், ஆத்ம சாட்சா்காரம் வேணும். தன்னிஷ்டைகள் அப்படின்னா அந்த ஆத்ம சாட்சா்காரங்கிறதுக்கு உண்டான அந்த நிஷ்டையிலேயே உட்கார்ந்து கச்சந்தி அபுனராவృத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹா. அந்த அப்படிப்பட்ட ஞானத்தினால கல்மஷம் எல்லாம் நீங்க பெற்று கச்சந்தி அபுனராவృத்திம் அப்படின்னு சொல்லி ஆத்ம சாட்சா்காரங்கிற திருப்பி வராம இருக்கக்கூடிய தன்மை. யூஸ்வலா நச்ச புனராவர்த்ததேங்கிறது மோட்சத்துக்கு வைகுண்டத்துல இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு தான் பிரயோகப்படுத்துற ஒரு பதமாக இருந்தாலும் கூட ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் பக்தி யோகம் பண்ண முடியும், அதற்கப்புறம் தான் மேற்கொண்டு மோட்சம் வரும். அப்படிங்கிறதுனால அது படிப்படியா இருக்கிறதுனால இந்த படிக்கே ஞானத்தினுடைய பெருமை சொல்லணுங்கிறதுக்காக அபுனராவృத்திம் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு நம்மளுடைய வியாக்கியாதாக்கள்லாம் சொல்றாங்க. இங்க மோட்சம் சொல்லப்படுறது இல்லை. ஏன்னா அபுனராவృத்தின்னு சொன்னாலே அது மோட்சம்னு ஆயிடும் நம்ம சம்பிரதாயத்துல. ஆனா இங்க நம்ம கர்மயோகம் ஞான யோகங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஞான யோகத்தினால அபுனராவృத்தி ஏற்பட முடியாது பூரணமான. ஆனா இந்த நிலை ஏற்பட்டு இவனுக்கு மோட்சம் கிடைக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது அபுனராவృத்தின்னு சொல்றதுல தோஷம் இல்லை. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுச்சினைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷினா. இது ரொம்ப பிரசித்தமான ஒரு
ஞானம் முதிர்ந்ததுன்னா எப்படி அவனுக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்றார். கர்மயோகம் பண்ணி 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 அதுல ஞானாம்சத்தோட சேர்ந்து 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 பண்ணி அந்த ஞானம் முதிரும் பொழுது எப்படி இருக்கும் அவனுடைய அவனுடைய பார்வை அப்படின்னா, வித்யா வினய சம்பன்னே, வேதாத்தியனம் 4 வேதங்களையும் அறிந்து கொண்டு அத்தியனம் பண்ணி வினயத்தோடே இருக்கக்கூடியவனான ஒரு பிராமணன், சாமான்யமான இருக்கக்கூடிய மற்றொரு பிராமணன், கவி ஹஸ்தினி, கௌ பசு, பசுவை பார்க்கும் பொழுது ஹஸ்தினி, யானைய பார்க்கும் பொழுது சுனிச்சை, சுனி, நாய பார்க்கும் பொழுது ஸ்வபாகே, அந்த நாயை அடிச்சு தின்னக்கூடியவனை பார்க்கும் பொழுது பண்டிதாக சமதர்சினா, அந்த பண்டிதர்கள் ஒரே மாதிரி பார்க்கிறாள். வித்யாவினய சம்பன்னே அப்படி இருக்கக்கூடியவதான பிராமணன், சாமான்யமாக இருக்கக்கூடிய பிராமணன், கவி பசு, யானை, நாய், நாயை அடித்து தின்னக்கூடியவன், ச பண்டிதாக சமதர்சினா, எல்லா இடத்திலையும் ஒரே விதமான பார்வைதான் இந்த பண்டிதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாட்லயும் ஒற்றுமையான ஜீவாத்மா, எல்லா ஜீவாத்மான்னு பார்க்கணும். சமதர்சினஹா அப்படின்னு கேட்டா சாமியம் எந்த இடத்துல இருக்கு? ஜீவன் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது எல்லாமே சாமியத்துவம் தானே, எல்லாமே ஜீவன் தானே. வெவ்வேற்றுமை, இந்த வேற்றுமைகள்லாம் சரீரத்தினுடைய பேதத்தினால் தானே ஏற்பட்டது, கர்மாவினுடைய வினை பயனால தானே ஏற்பட்டது. ஆனா வாஸ்தவத்துல சாமியத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா, ஜீவாத்மாங்கிற இடத்துல எல்லாம் சாமியமா இருக்கிறதுனால சமதர்சினஹா பண்டிதாஹா, உண்மையை உணர்ந்தவர்கள் சமதர்சினஹா, சம்யமான எல்லாம் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு இருப்பவர்கள். யாரெல்லாம் பார்க்கும் பொழுது வினயத்தோடே வேதாத்தியனம் பண்ணக்கூடியதான பிராமணனும், சாமான்யமான பிராமணனும், ஒரு நாயும் ஒரு யானையும் ஒரு பசுவும் நாயை அடித்து தின்னக்கூடியவனும் எல்லார பார்க்கும் பொழுதும் எல்லாம் ஜீவாத்மாக்கள் சுக பிரம்மம் போல. இகைவ தைர்ஜித சர்கோ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. இங்க இருக்கும் பொழுதே தைஹி ஜிதஹா சர்கஹா ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹா, இந்த சாமியம்னு இருக்கக்கூடிய நிலையில அந்த மனசு இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கும் பொழுதே சர்கஹா ஜிதஹா. சர்கஹா அப்படின்னா இந்த சம்சாரம் ஜெயிக்கப்பட்டது. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. இந்த சமயம் சமமா இருக்கிறதுனால அந்த ஜீவாத்மாங்கிறது தூய்மையா இருக்குங்கிறதுனால தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதா, ஜீவாத்மாவிலே அவர்களுக்கு நிலை நின்ற ஞானம் ஏற்படுறது. பிரம்மணி அப்படின்னா பரபிரம்மம் கிடையாது, ஜீவாத்மாவிலே அவர்களுக்கு நிலை நின்ற ஞானம் ஏற்படுறது. பிரகிருஷ்யேத பிரியம் பிராப்ய நோத்விச்சேத பிராப்ய சாப்ரியம் ஸ்திர புத்திர சம்மூடோ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதா. அப்ப இதற்கப்புறம் அப்படி ஞானம் முதிர்ந்தவன், ஞான யோகம் செய்தவன் இங்க அர்த்தம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மயோகத்துல ஞானாம்சத்தை பார்த்து 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 பழகி கர்மயோகத்தை பண்ணி பண்ணி ஞானம் முதிர்ந்து சமதர்சனம் ஏற்பட்டு அப்படி இருக்கக்கூடியவன். பிரகிருஷ்யேத பிரியம் பிராப்யா நோத்விஜேத பிராப்ய சாப்ரியம், பிரியம் கிடைச்சிருக்குங்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறதோ, அப்பிரியம் கிடைக்கிறதுங்கிறதுனால ரொம்ப துக்கப்படுறதோ, அப்பிரியம் பிடிக்காததுன்னு அர்த்தம். பிடிச்சது கிடைக்கிறதுக்காக சந்தோஷப்பட்டோ, பிடிக்காதது வருதுங்கிறதுனால துக்கப்பட்டோ இருக்கிறது இல்ல. ஸ்திர புத்தி அசம்மூடா, ஸ்திரமான புத்தியோடு இருந்து பிரம்மவிது பிரம்மணி ஸ்திதா, பிரம்மத்தை உணர்ந்தவன், ஜீவாத்மாவை உணர்ந்தவன் ஜீவாத்மாவிலே நிலை நிற்கிறான். बाह्यस्पर्शवसक्तात्मा विन्द्यत्तात्मनियत् सुखं स ब्रह्मयोगयुक्तात्मा सुखम् अक्षयमश्नुते ये हि संसस्पर्शा भोगा दुःखयोनय एव ते आद्यवन्तः कौन्तेय न तु रमते बुधाः ये हि संस्पर्शजा भोगाः. இந்த போகங்கள்லாம் சம்சர்க்கத்தினால ஏற்படுறது, இதெல்லாம் தான் துக்கத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்யந்தவந்தா கௌந்தேயா நதுஷரமதே சுத்தா. உடனே கேள்வி வருது அர்ஜுனனுக்கு, எப்படி ஆத்மாவிலேயே நிலை நின்ற புத்தி எப்படி இருக்க முடியும் ஒருத்தனுக்கு, எப்படி மத்த இடத்துல இருந்து வைராக்கியம் ஒருத்தனுக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சம்ஸ்பர்சஜா போகா துக்கயோனயா ஏவதே, இந்திரியங்களுக்கு வசப்பட்டு அதனால இருக்கக்கூடிய ஒரு சுகம் எப்படி இருக்கு அப்படின்னா துக்கத்தோடு கலந்ததாக தான் இருக்கு. சம்ஸ்பர்சஜா போகா, இந்திரியங்களுடைய ஸ்பர்சத்தினால இந்திரியங்கள் வழியாக இவன் அடையக்கூடிய சுகமானது துக்க யோனையே ஏவதே, துக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதானதா இருக்கு.
இல்லையா? மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரேன்னு சொன்னார். நிலை நின்ற சுகம் கிடையாதுன்னு தெரியும். ஆனால் துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்தா கௌந்தேயா, அதுக்கு ஆதியும் உண்டு அந்தமும். நிலை நின்றதான ஞானம், நிலை நின்றதான போகம் அதனால கிடையாதுன்னு சொல்றோம். 22வது ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. ஹரிஹரன் அவளதுல வீடியோ ஆன் ஆயிருக்கு, அணைச்சுக்கோ. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. அதனாலதான் அவளுடைய புத்தி அதுல போட்டு கிடையாது. நித்தியமான ஆத்ம சுகத்திலேயேதான் அவளுடைய இல்லையா? பாக்கிய ஸ்பர்ஷேஷு வசக்தாத்மா அப்படின்னு 21வது ஸ்லோகங்கள்ல வெளியில இருக்கக்கூடியதான இந்திரியங்கள்ல இவனுக்கு ஆசையே இருக்கிறது இல்ல, நிச்சயமான அந்த ஆத்மாவிலேயேதான் ஆசை இருக்கு. எப்படி இருக்க முடியும்னு கேள்வி கேட்டு அதற்கு உத்தரம் 22வதுல ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தே நதேஷு ரமதே புதா. இதெல்லாம் துக்கத்தை தானே நமக்கு கொடுக்கிறது. இந்திரியங்கள்னால வரக்கூடிய சுகங்கள் எல்லாம் துக்கத்தோட கலந்து தானே வருது. அதற்கு அந்தம் உண்டு இல்லையா? இன்னைக்கு சுகம்னா நாளைக்கு துக்கம் வரப்போறது இல்லையா? நாளைக்கு துக்கம் அப்படின்னா திருப்பி நாளைக்கு சுகம் வரப்போறது தானே. அப்போ ஆதி அந்தவன் தான், அதுக்கு முடிவும் இதுவும் உண்டு, முதலும் முடிவும் உண்டு இல்லையா? இன்னைக்கு ஆரம்பிக்கிறது நாளைக்கு முடிஞ்சு போயிடும், திருப்பி நாளைக்கு ஆரம்பிக்கிறது திருப்பி நாளைக்கு முடிஞ்சு போயிடும். சந்தோஷமா இருக்கு அப்படின்னா உடனே ஒரு துக்கம் வரும். இப்பதான் திருப்பி ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா 2 வாரத்துல இன்னொரு துக்கம் வரும் இல்லையா? அதனால ஆதி அந்தவந்தா கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. சக்னோதி ஹைவ யஸ்ஸோடும் பிராக் ஷரீர விமோக்ஷணாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தஸ்ஸ சுகீனரா. அப்படி பண்ணணும்னா இவன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தஸ்ஸ சுகீனரா. காமம் குரோதம் ரொம்ப வேகமா புறப்படுமா, அத ஒருத்தன் நிறுத்தணும். சயுக்தா ச சுகீனரா. சரீரம் விடுபடுறதுக்கு இவன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா காம குரோதோத்பவம் வேகம், அது நிறுத்தணும். சக்கனோதி எஸ்ஸோடும் சக்கனம், யாரால முடியறது? காமத்தினாலையும் குரோதத்தினாலையும் உடம்புல ஒரு வேகம் வந்து ஒரு காரியம் பண்ணணும் நினைக்கும் பொழுது அதை யாரால நிறுத்த முடியாதோ எஸ்ஸோடும் சக்கனோதி சரீர விமோக்ஷனாது, அந்த எண்ணத்தோடு கர்மயோகம் பண்ணக்கூடிய சசுகா யோந்த சுகோந்த ராமஹா ஸ்தானே ஜோதிரேவயஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதோதிகச்சதி. போகம்னு சொல்லும் பொழுது போகம், போகஸ்தானம், போகோபகரணம்னு 3 இருக்கு இல்லையா? போகம்ங்கிறது இப்ப நம்ம ஆகாரம் எடுத்துக்கிறோம், அதுதான் போகம் அப்படின்னா. போகஸ்தானம் அப்படின்னா ஏதோ ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கோம், நிறைய பேர் நம்மளோட சேர்ந்து உட்காந்துருக்கா இல்லையா? நடு ரோட்ல உட்காந்து நம்மளால சாப்பிட முடியுமா? ஒரு அழகான மண்டபத்துல உட்காந்துக்கிறோம், இலை போட்டுன்னு நம்ம சாப்பிடுறோம். போகோபகரணம் அப்படின்னா இலை இருக்கிறதோ தீர்த்தம் இருக்கிறதோ நன்னா நமக்கு வந்து பரிமாறதோ இதெல்லாம் சேர்ந்து போகோபகரணம். அப்ப போகம்னு அனுபவிக்கும் பொழுது போகஸ்தானம்னு இடம் ஒண்ணு வேணும், போகோபகரணம் அந்த போகம் நன்னா நமக்கு ஏற்படணும் அப்படின்னா அதுவும் நமக்கு சேர்ந்து வேண்டியிருக்கு இல்லையா? போகஸ்தானம்னு ரோட்ல நம்ம சாப்பிட்டோம்னா போகமான உணவு தான், நம்ம சாப்பிடக்கூடிய பிடிச்சு சாப்பிடக்கூடிய சக்கர பொங்கல் தான். ஆனா நம்ம நடு ரோட்ல சாப்பிட்டா பிடிக்குமோ? நமக்கு பிடிக்காது இல்லையா? போகோபகரணம் வேணும் அப்படின்னா ஆசையா ஒருத்தர் பரிமாறாம தூக்கி யாராவது போட்டா நமக்கு பிடிக்குமோ? பிடிக்காது. அந்த மாதிரி தான் போகோபகரண போகஸ்தான 3மே உண்டு. ஒரு ஆத்மாவை ரமிக்கக்கூடியவனுக்கு எல்லாமே அது. யோ அந்த சுகஹா, போகங்கிறது அந்தமான இந்த ஜீவன். அந்தராராமஹா, அதுலதான் ஆராமம். அவனுக்கு அப்படியே ஒரு உத்தியானத்துல ஆராமமா உட்கார்ந்து இருக்க ஸ்தானமும் அதுதான். அந்தர் ஜோதிரேவ யஹா அப்படின்னு சொல்லிட்டு சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. யாருக்கு இந்த நிலை ஏற்பட்டு அந்த ஜீவாத்மாதா போகம், ஜீவாத்மாதா போகஸ்தானம், ஜீவாத்மாதா போகோபகரணம்னு நினைக்கிறானோ அவனுக்கு பிரம்மபூதோதி கச்சதி. லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயக்ஷீண கல்மஷாஹா சிந்தத்வைதா யதாத்மானஹா சர்வபூத ஹிதேரதாஹா. இந்த ரிஷிகள்லாம் இந்த மாதிரிதான் இருப்பார்களாம். க்ஷீண கல்மஷாஹா பிரம்ம நிர்வாணம், பிரம்ம நிலைன்னு சொல்றோமே, ஜீவாத்ம தரிசனம் சமாதி நிலைன்னு சொல்லக்கூடியவர்கள். சித்வைதா யதாத்மானஹா சர்வபூத ஹிதேரதாஹா. துவைதா அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை தன்மைகளை அழித்துக் கொண்டு எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் ஹிதத்தையே விரும்பிக் கொண்டிருக்கும் அவர்களாய்
பிரம்ம நிர்வாணம் லபந்தே ரிஷயா க்ஷீண கல்மஷா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவ எப்படி நடந்துப்பா அப்படின்னா எல்லா பூதங்களிடத்திலையும் ஹிதத்தையே நினைச்சுப்பாளாம். தத்துவங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்பாளாம். அவர்கள் க்ஷீண கல்மஷாக அவர்களுடைய பாபங்கள்லாம் போகி இருக்குமா அப்படின்னு. காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். காமம் குரோதம் இதிலேந்து விடுபட்டவர்கள் யதீனாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். யாருக்கு பக்கத்துல இருக்கும் இது இந்த நிலை சொல்லப்படவே இது யாருக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டா காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் யதீனாம் யதசேதசாம். இப்படி பண்ணணும்னு யத்தனம் பண்ணணும்னு நினைப்பவர்களுக்கு, காமம் குரோதம் இதுல இருந்து விடுபட்டவர்களுக்கு அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே. வர்த்ததேனா பக்கத்திலேயே இருக்குமா. அப்ப அதுல முதல் முக்கியமானது என்ன அப்படின்னா கிராமக்ரோத வியுக்தம். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யாம் சக்ஷுஷ்சைவாந்தரே புருவோஹ பிராணாபாணௌ சமௌ கிருத்வா நாசாபியந்தரசாரிணௌ யதேந்திரிய மனோபுத்திர் முனிர்மோக்ஷபராயணः விகதேச்சா பயக்ரோதோ எஸ்ஸதா முக்தயே வசஹா. இந்த 27வது ஸ்லோகம் தான் இங்க சொல்லப்படுறான யோகம் அப்படின்னு சொல்றோம். யோகம்னா என்னங்கிறத இந்த இடத்துல அழகா நமக்கு விவரணம் பண்றாங்க. எதை கொண்டு இப்ப சொல்றாலும் இந்த யோகம்ங்கிறது தானே சிந்திக்கணும். ஆத்ம சாட்சா்காரம் அதை பண்ணும் பொழுது எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேட்டா ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யாம் சக்ஷுஷ்சைவாந்தரே புருவோ. வெளி ஒரு ஆசனத்துலதான் உட்கார்ந்துருக்கான் இவன். வெளி விஷயங்கள்ல எதுலயுமே அவன் மனசு ஈடுபடல. பகிர்பாஹ்யாம் இல்லையா, வேற எதுவுமே அவனுக்கு மனசுல படல. கண்களை மூடிண்டு உட்கார்ந்துருக்கான். அந்த கண்கள் மூடிண்டு அவனுடைய நினைப்பானது என்ன அப்படின்னு கேட்டா 2 புருவங்களுக்கு மத்தியில அவனுடைய நினைப்பை கொண்டு போனான். பிராண அபானம் சமௌ கிருத்வா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இழுக்கிறது மூச்சை விடறது இது ஒரே சீரான வேகத்துல இருக்கான்னு அவன் நினைக்கிறான். நசாபியந்தரசாரிணௌ அப்படின்னு அத ஒரு அபியாசம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்றான். இதுதான் யோக நிலையில உட்காந்து ஒருத்தன் பண்ணக்கூடியது. இப்படிதான் சித்திக்கும் யோகம். வெளியில ஒரு ஆசனத்துல உட்காந்து கண்களை மூடிக்கொண்டு எல்லா இந்திரியங்கள் இருந்தும் அந்த இந்திரியங்களுடைய செயல் எல்லாம் அடங்கி ஒடுங்கி மனசுக்குள்ள உள்புறம் திருப்பி தன்னுடைய நோக்கத்தை மனசை உள்புறம் திருப்பி கண்ணை மூடிக்கொண்டு கண்ணுடைய பார்வையை 2 புருவத்துக்கு நடுவுல மூக்கினுடைய நுனியில வைத்து பிராணன் அபானன்னு வெளியிடக்கூடிய காத்து இழுக்கக்கூடிய காத்து இது சமமான நிலையில இருக்கான்னு பார்த்துண்டு நாசாபியந்தர சாரிணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தரமா இருக்கக்கூடிய ஞானத்திலேயே அந்த ஆத்மாவிலேயே நோக்குடையவனாக இருப்பான். இதுதான் யோக நிலை. இதுதான் பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் அதுதான் நமக்கு இந்த நிலைக்கு இவனை கொண்டு விடும். கர்மயோகம் பண்ணணும், ஞானாம்சத்தை நினைக்கணும், காமக்ரோதம் ஒழியணும்னு நினைக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப கடைசியில இவனுக்கு என்ன ஆகும்னா உட்காரும் பொழுது எந்த ஆத்ம சாட்சா்காரத்துக்கு உட்காண்டு இவன் தியானம் பண்ணணுமோ அந்த ஆத்ம சாட்சா்காரம் கிட்டும். அந்த உட்காண்டு பண்ணக்கூடிய நிலை எப்படி இருக்குங்கிறத சொல்றா. அழகான ஒரு ஆசனத்தை எடுத்துட்டு உட்கார்ந்து பகிர் விஷயங்கள்ல எதுவுமே அவனுடைய இந்திரியங்கள் பிரவர்த்திக்காம மனசு அடங்கி இந்திரியங்கள் அடங்கி உள்நோக்கு பார்வை ஏற்பட்டு அந்த உள்நோக்கு பார்வையில மூக்குக்கு நடுவுல மூக்கு நுனியில 2 புருவங்களுக்கு நடுவுல அந்தரே பருவோஹோ அப்படின்னு புருவ மத்தியிலன்னு அர்த்தம். அப்ப மூக்கு நுனியில பார்த்து அவனுடைய பார்வை பிராணாபானம் சமோ அப்படின்னு இந்திரியங்கள் அடங்கி மனசு உள்நோக்கு பார்வையால அந்த மூக்கு நுனியில அவனுடைய பார்வையை வைத்து அபானன் பிராணன் 2 மூக்கு வெளியில இருக்கக்கூடிய காற்று சுவாச காற்று உள்ள இருக்கக்கூடிய சுவாச காற்று எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு இவன் பண்ணுவான். யதேந்திரியா மனோபுத்தி முனிர்மோக்ஷபராயணா விகத்தேச்சா பயக்ரோதோ எஸ்ஸதா முக்த ஏவசஹா. இப்படி இருந்தா அப்படின்னா யதேந்திரிய மனோபுத்தி அப்படின்னு இந்திரியங்களை ஜெயித்து மனசை ஜெயித்து புத்தியை ஜெயித்து மோக்ஷபராயணாக ஜீவாத்மாவில மட்டுமே அவனுக்கு மனனம் பண்ணி கொண்டு அப்படி இந்த ஜீவாத்மா பார்வைதான் எனக்கு வேணும், ஜீவாத்மா பார்வைதான் வேணும், ஜீவாத்ம தரிசனம் தான் வேணும், மோட்ச பராயணா அப்படின்னு இருந்து அபயக்ரோதாகா இவனுக்கு பயமும் இல்லை இச்சையும் இல்லை கோபமும் இல்லை இல்லையா. இவனுக்கு பயமும் இல்லை இச்சையும் இல்லை கோபமும் இல்லை. இச்சை அப்படின்னா ஆசை இல்லை பயம் இல்லை கோபம் இல்லை. ஆசை இல்லைங்கிறதுனால ஆசை கிடைக்க போறதில்லோங்கிற பயமும் இல்லை, அப்படிப்பட்ட ஆசை தவிர்க்கப்படுறதோங்கிறது கோபமும் இல்லை. அதனால இவனுக்கு இசையும் இருக்காது ஆசையும் இருக்காது பயமும் இருக்காது. எஸ் சதா முக்த ஏவசா. யார் இப்படி நிலை நின்றதோட
எப்பயுமே இருக்காளோ அவர்கள் முக்தர்களே அப்படிங்கிறத சொல்றோம். முக்த ஏவசா அப்படிங்கிறத சொல்றோம். भोक्तारं यज्ञ तपसां सर्वलोक महेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिं पृच्छति. கடைசியில ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறா. இந்த நிலை சீக்கிரமா ஏற்படணும் அப்படின்னா என்ன நினைக்கணும், என்னை உள்ளபடி அறியணும், அறிந்து கொண்டு இவனுக்கு வேகமாக கிடைச்சது. அந்த முதல்ல மத்த அத்தியாயங்கள்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்மயோகம் நன்னா பண்ணணும் அப்படின்னு கேட்டா என்னுடைய திருமேனிய தியானம் பண்ணணும்னு சொன்னார். கர்மயோகம் நன்னா சித்திக்கணும்னு கேட்டா என்னுடைய அவதார ரகசியத்தை நினைக்கிறவனுக்கு வேகமா கிடைக்கும்னு சொன்னார். அப்ப அவனுடைய சம்பந்தமா நம்ம பண்ண 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 நம்ம பண்ணக்கூடிய கர்மயோகமும் ஞான யோகமும் ஞானத்துடைய அம்சமும் இது எல்லாமே பூர்ணமா வேகமா கிடைக்கும். அப்ப போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். யஜ்ய தபங்கள், இது யஜ்யங்களை பண்ணினா என்ன, தபஸ் பண்ணினா என்ன, இது எல்லாத்துக்கும் யார் போக்தா அப்படின்னு கேட்டா பெருமாள் தான் போக்தா. சர்வலோக மகேஸ்வரம், எல்லாருக்கும் யார் மகேஸ்வரன் ஈஸ்வரனா இருந்துருக்கான் அப்படின்னா பெருமாள் தான் இருந்துருக்கான். சுகிருதம் சர்வபூதானா, நம்ம பண்ணக்கூடியது எல்லாத்தையும் அழகா பக்கத்திலேயே இருந்து கொண்டு அதுக்கு சுகிருத்தத்தையே நமக்கு பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியவனை என்ன அவன் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா, இந்த இப்ப நீ பண்ணிட்டு இருக்கே ஒரு ஆத்ம சாட்சா்காரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கே அது வேகமாக நடக்கும். சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமாக நடக்கும் அப்படிங்கறத சொன்னான். இப்ப இந்த அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்தோம், எப்படி என்ன காரியங்களை பண்ணினாலும் நான் பண்ணல, அந்தந்த இந்திரியங்களுடைய விஷயத்துல பிரவர்த்திக்கிறது அப்படின்னு 16 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து அந்த ஞானத்தினாலதான் கர்மயோகம் பண்ணும்போது ஒரு ஞானாம்சம், அந்த ஞானாம்சத்தினால உன்னுடைய அஜானத்தை ஒழித்து கொண்டு உன்னுடைய ஆத்மா பிரகாசிக்கும் அப்படிங்கிறத சொல்றான். கர்மயோகம் பண்ணிட்டே இருக்கணும், கர்மயோகம் பண்ணும்பொழுது ஞானாம்சத்தோட சேர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஞானம் வளரணும், ஞானம் போஷமாகணும். அது போஷணமாகி என்ன ஆகும் அப்படின்னா பிரகாசம் போல ஞானம் பூரணமா இந்த மனசுக்குள்ள இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா ஆத்மாவினிடத்துல அவனுடைய மனசு நன்னா பிரவர்த்தி. கர்மயோகம் பண்ண ஆரம்பிச்சோடனே எல்லாம் அந்த ஞானம் எல்லாம் ஏற்பட்டுடாது. ஆனா அந்த நிலை அவனுக்கு வந்துடும். எல்லா இடத்துலயும் சமமா பார்க்கக்கூடிய நிலை வரும். அந்த ஆத்மாவை சிந்தனம் பண்ணணுங்கிற நிலை வரும். இந்திரியங்கள் அந்த விஷயங்கள்ல எல்லாம் அவனுக்கு ஆசை போகும், காமம் போகும், குரோதம் போகும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாங்கிற நிலை போயிடும். வித்யா வினய சம்பன்னே பிராமணேன்னு ஒரு பிராமணனை பார்த்தாலும் பசுவை பார்த்தாலும் அது எல்லாம் ஆத்மாங்கிற ஒரு நிலை வேணும். அவனுடைய இந்திரியங்கள் தானா வசத்துக்கு வரும் இல்லையா. இது எல்லாம் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இது பண்றதுக்கு காமம் குரோதங்கிறது ஒழியணும் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த மாதிரி ரிஷிகள் நிறைய பேர் அவளுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கா. அவர்கள் எல்லாருமே சர்வபூத இதேரதார்களாக இருப்பாங்க. எப்ப இது பக்கத்துல வரும் அப்படின்னா காமம் குரோதம் குறையும் பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை பக்கத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிக்னல்ஸ் நமக்கு இந்த இடத்துல தான். காமம் குரோதம் ஒழியணும், இந்திரியங்கள் அடங்கணும், மனசு அடங்கணும். அது கர்மயோகம் பண்ணினால் ஞானாம்சத்தோடே பண்ணினால் இதெல்லாம் நடக்கும். அப்ப ஆத்ம தரிசனம் பண்றதுக்கு உட்காரணும், உட்கார்ந்து கண்களை மூடணும் ஒரு ஆசனத்துல. அந்த பார்வையை மூக்குக்கு நடுவுல வைக்கணும். அபானன்னு சொல்லிட்டு ரெண்டு வெளியில மூச்சு இழுக்கக்கூடிய காற்று மூச்சு விடக்கூடிய காற்று சமமா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டா பார்த்து பழக 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இவனுக்கு ஆத்மா தெரியும், ஆத்மாவே தெரியும். ஞான யோகம் பண்ணாமையே கர்மயோகத்தை மட்டுமே பண்ணிக்கொண்டு ஆனா ஆத்ம சாட்சா்காரம் சுலபமாக இவருக்கு கிட்டும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படி யார் இருந்துருக்கா, இந்திரியங்களுக்கு வசப்படாது மனோபுத்தி எல்லாம் சமமாக இருந்து கொண்டு மோட்சத்திலேயே இச்சையோடு இருக்கக்கூடிய பயம் குரோதம் இச்சை எல்லாத்தையும் விட்டவர்கள் முக்தர்களே, ஜீவாத்ம தரிசனத்தை இங்கு பண்ணும் அவர்கள் முக்தர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலை சீக்கிரமா அடையறதுக்கு போக்தாரம் யஜ்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி, என்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்தவர்களுக்கு இது வேகமாக சித்தி. இதோட நம்ம இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை அன்னைக்கு, வெள்ளி திங்கள் கூடி வரைக்கும் பண்ணணும்னு பாக்குறேன். ஏன்னா வீக்கெண்ட்ல வேற ஏதாவது வேலை வந்துடுறது, எங்கேயாவது முன்னண்டே இருக்கு. அதனால வெள்ளியும் திங்களும் கூடி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் பார்க்கிறேன். அந்த சைக்கிளை கண்டினியூ பண்ணணும்னு பார்க்கிறேன். வெள்ளி திங்கள் நம்ம வச்சுக்கலாம். முன்னாடி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைன்னு சொன்னேன். பட் இப்ப என்னால அதையும் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால வெள்ளியும் திங்களும் வச்சுட்டோம் அப்படின்னா நான் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடுவேன். அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேற ஏதாவது வேலையை கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடுத்த கிளாஸ் அம்மா ஏதாவது சொல்லணுமா? ஜி
இப்போ நம்ம கர்மா நித்திய கர்மா பண்ணணும் இல்லையா? அதுல அந்த பஞ்ச யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம் இது எல்லாமே அந்த காலத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆபீஸ் அவசரமா எல்லாரும் போயிட்டு வர வர சந்தியாவந்தனம் பண்ற நித்திய கர்மாவை கூட விட்டுறா. இப்ப அவளுக்கு நம்ம எப்படி சொல்லி அவளை நம்ம திருத்தணும் இப்போ? அவளை என்னெல்லாம் சொல்ல முடியும், என்னெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, அவ வழியில தான் பிடிக்கணும். ஒரு சத்தான விஷயத்துக்கு அவர்களுக்கு தெரியாமையே அவளை பிரவர்த்தனம் பண்ணணும். பெரிய மகாத்மாக்கள் இருந்தா அவளுடைய தர்சனத்துக்கு கூட்டிட்டு போகணும். அவளுக்கு தெரியாது, ஆனா நம்ம கூட்டிட்டு போகணும் இல்லையா? ஒரு திகதேசத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகணும். இதுக்காக தாங்கிறதுலாம் நமக்கு கிடையாது. பெருமாள் இடத்துல நம்ம அந்தரங்கமா பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். பெரியோர்களுடைய பார்வை, நம்மளுடைய பிரார்த்தனை எம்பெருமான இடத்துல நம்ம பண்ணக்கூடிய பிரபத்தி, இந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு பண்ணக்கூடியதான பிரபத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடுத்தி ஏதோ ஒரு 4 விஷயங்களை கத்துண்டு அந்த 4 விஷயத்தை அவளுக்கு புரியறதாங்கிறத பார்த்துட்டு அவளுக்கு வரும். வரும், கண்டிப்பா வரும். எப்ப வரும், எப்படி வரும்ங்கிறது தெரியாது. அந்த சுக்கிரத்தத்துல, பூர்வ சுக்கிரத்தத்துல கண்டிப்பா அவர்களுக்கு ஏற்படும். அதனால்தான் சின்ன வயசுலயே அவளை பிடிச்சிட்டு இப்பவே குழந்தைகளுக்கு நான் ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன். காரணம் என்ன, ஒண்ணுத்துக்குமே புரியவும் இல்லை, அதனுடைய அர்த்தமும் புரிய போறது இல்லை, விளையாட்டா சொல்லிட்டு இருக்கா. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் அவளை காப்பாத்துங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால நேருக்கு நேரா நின்று சொல்லி கேட்கக்கூடிய இப்ப காலம் இல்லை. நம்ம நேருக்கு நேரா சொன்னோம் அப்படின்னா போறான்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனா கண்டிப்பா வருவா. ஏன்னா நம்மளுடைய மனசுல நமக்கு ஆதங்கம் இருந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த ஆதங்கத்தினாலேயே பெருமாள் இறங்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். ஆனா வருவா. அதுக்குன்னு உண்டான முயற்சியை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், நான் படிக்கும் பொழுது எனக்கு இங்கிலீஷ் படிப்பு தான் வேணும், படிக்கும் பொழுது எனக்கு ரேங்க் தான் முக்கியம், படிக்கும் பொழுது எனக்கு வெளிநாட்டுல போய் எனக்கு சம்பாதிக்கிறதா முக்கியம்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில 22 வயசு ஆகும்பொழுது ஐயோ என் குழந்தை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? சின்ன வயசுலேயே இருந்து பழகும் பொழுதே இது முக்கியம் நம்ம யாருமே சொல்றது இல்லையா? ஏதாவது ஒரு ஆத்துல இருந்து வேதாதீனம் பண்றேன்னு ஒரு சொல்லிட்டானா பயந்து போயிடுவோம். ஐயோ தப்பு, எப்படி தப்பா, அது தப்பு இல்லையே, ஆனா நமக்கே அப்படிதான் இருக்கு. சோ நம்ம பழகும் பொழுதே, நம்ம வளர்க்கும் பொழுதே வேற ஏதோதான் முக்கியங்கிறத காட்டி காட்டி வளர்த்து கடைசியில நீ இதெல்லாம் பண்ணலையேப்பான்னு கேட்டு நம்ம என்ன பண்றது? ஆனா அப்படிதான் அந்த காலகட்டத்துக்குள்ளதான் நம்ம மாட்டின்னு இருக்கோம். பட் ஆனா நடக்கும். நமக்கு பிரார்த்தனை. இப்ப என் பையனே வந்து பகவத்கீதை ஃபுல்லா படிச்சு அர்த்தம் படிச்சுட்டான். அவன் என்ன சொல்றான், நீ இன்னும் கர்ம யோகத்துல இருக்க, நான் ஞான யோகத்துக்கு போயிட்டேன் நானு, அதனால இந்த பித்ரு கர்மா பண்றது அதுலதான் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்ட்டுன்னு. இப்ப அவனுக்கு நான் என்ன எப்படி அவனுக்கு பதில் சொல்றது? அவன் ஞான யோகம் வந்துட்டேன்றான் அவன். எனக்கு அதை எப்படி அசஸ் பண்றதுன்னு தெரியல. ஞானத்தை உணர்ந்தவர்கள் கர்மா பண்ண வேண்டாம்னு நினைக்கவே மாட்டான். ஆனா அவளுக்கு என்ன தோணிடுறது அப்படின்னா, புக்குல தெரிஞ்ச இந்த நாலேஜ் வந்துடுறதுன்னு அவளுக்கு படுறது. பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் சரணாகதி பண்ணி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பா மனசு மாறும். அது எப்படி மாறும் தெரியாது. ஆனா பெரியோர் இடத்துல கூட்டுன்னு போனா அதுதான் நிறைய குழப்பத்துக்கு வெளியில இருக்கிறா இல்லையா? இப்ப எல்லாரும் என்ன சொல்றது, கோயிலுக்கு போனாதான் பக்திய மனசுக்குள்ள இருக்குன்னு சொல்றது இல்லையா? கர்மாக்கள்லாம் தெரியாதவர்களுக்கு, உணர்ந்தவர்களுக்கு கர்மா தேவையில்லை அப்படிங்கறது சொல்றது. இந்த மாதிரி நிறைய பேர்லாம் பண்ணிருக்காங்க. இவா நடக்கிறதுன்னு இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கா. அது மாறும், அந்த நிலை கண்டிப்பா மாறும். நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா தகுந்த இடத்துல அவளை பேச வச்சு எப்படி நடக்கிறதுன்னு நம்மள பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் சின்ன வயசுலயே அவர்களுக்கு தகுந்ததான இடத்துல நம்ம தேங்க்யூ சோ மச். அதே அதனால்தான் அவ எந்த மாதிரி அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்கிறத பொறுத்துதான் இருக்கு இல்லையா? அந்த கீதையை வாசிச்சுட்டு இந்த கீதையை யாரிடத்துலேருந்து அவ வாசிக்கிறா, எந்த மாதிரி கமெண்ட்ரி அவ படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? தாழ்ந்ததான அந்த நீச்ச சமயங்களை படிக்க வேண்டாம்னு சொல்றா. ஏன் அப்படின்னா, ஸ்திரமாக இல்லாம புத்தி இருக்கும் பொழுது அந்த நீச்ச சாஸ்திரங்களை படிச்சுட்டோம் அப்படின்னு கேட்டா அது மனசுல நின்று போயிடுமே ஒழிய உண்மையானது என்னதுங்கிறது நமக்கு தெரியாது. திருமாலையில கூட நம்ம படிக்கிறோம் இல்லையா? புறத்தாழ்வான் போயிட்டே இருக்காராம். அந்த இடத்துல மத்த மதங்கள்லாம் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நின்றிருக்கும் பொழுது நீ ஏன் அந்த இடத்துல நின்னன்னு அவளுடைய தகப்பனார் கேட்டாராம். ஏன் அப்படின்னு கேட்டா ஞானம் இன்னும் பூர்த்தியாது, அதுக்கு நடுவுல நீ வேற ஒரு பாக்கிய மதத்தினுடைய ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல வந்துட்ட அப்படின்னு கேட்டா அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுவே, அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரிதான் இது நமக்கு முன்னாடியே அந்த பகவத்கீதை இவருடைய பாஷ்யத்தை அறிந்து கொண்டு பார்த்தாதான். இப்ப நான் பகவத் ராமானுஜருடைய பாஷ்யம், தாத்பரிய சந்திரிகை, சுவாமி தேசிகனுடைய அர்த்தங்களை கொண்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்றோம். அப்படி இல்லாம வேற ஒரு தத்துவத்துல இருக்கக்கூடியதை சொன்னோம் அப்படின்னா ஞானம்தான் பெருசுன்னு சொல்ல போறா. அதுல சொன்னதுதான் அதுவும். சங்கர பாஷ்யத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஞானம்தான் உயர்ந்ததுன்னு பேச போறாங்க இல்லையா? அதனால அப்படிதான் ஒரு நிலைக்கு அங்க போகும். ஆனா யாருக்கு அதிகாரிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் அதிகாரின்னு நினைச்சிருக்கிறா. அது 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 பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் மாறும். ஞானமும் முக்கியம்.
ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏற்கனவே ஞானம் நல்ல ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நன்னா இருக்கலாம். ஆனா அது மட்டும் போராது. அவ தப்புன்னு நான் சொல்ல வரல. அது மட்டும் போதும். ஏன்னா அந்த ஞான நிலை என்னன்னு நமக்கு தெரியாது. அடியேனுக்கு அட்லீஸ்ட் தெரியாது. அந்த பையனுக்கு நிஜமாவே வெளியில போகும்பொழுது நீங்க உங்களால பார்க்க முடியும். அவனுக்கு நிஜமாவே கோவம் குறைஞ்சிருக்கா, கோவம் படாம இருக்கானா, காசிப்ல எல்லாம் இல்லாம இருக்கானா, ஏதோ ஒரு கஷ்டம் வரும்பொழுது அது நல்லா பொறுத்துக்க தெரிஞ்சிருக்கா அப்படின்னா ஒருவேளை முதிர்ந்ததான ஞானம் தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு, அதுவும் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நான் படிச்சுட்டேங்கிற மறும் எண்ணத்தோட மட்டும் இருந்தோம்னா அது ஞானமே கிடையாது. அது வெறும் விதண்டாவாதத்தை தான் கொண்டு வருமே தவிர நமக்கு எப்ப ஞானம் சித்திக்கிறதுங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். ஞானம் சித்திக்கிறதுனா ஒருத்தர் நம்மளை திட்டுறான் அப்படின்னு கேட்டா புன்னகையோட நமக்கு இருக்க தெரிஞ்சதுன்னா அப்பதான் நமக்கு ஞானம் சித்திக்கிறதுன்னு அர்த்தம். புன்னகையோட இருக்கணும்னு தெரிஞ்சுட்டா பிரயோஜனம் கிடையாது. புன்னகையோடையே இருக்க தெரிஞ்சா அப்பதான் ஞானம் சித்திக்கிறது. அடியே ரொம்ப சந்தோஷம் ஜி, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு தெளிவு வந்திருக்கு எனக்கும். எல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான், பெரியோர்கள் அனுகிரகம் பண்ணுவான். தரிசனாதேவ சாதவகான்னு பெரியோளை பார்த்து 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 பார்த்துதான் உன்னுடைய சித்தம் வந்து தெளியும். அந்த மாதிரி கொடுக்கணும். அந்த காலத்துல நிறைய பெரியோர்கள் இருந்தா, அதனால ஜெயினர்கள்லாம் மனசே மாறாம இருக்குது. உட்காண்டு பகவத் ராமானுஜர் எவ்வளவோ அவரோட போராடுறா, மாறல. உடனே என்ன பண்ணிடுறா அப்படின்னு கேட்டா, கூரத்தாழ்வான் எந்த படித்துறைக்கு போய் தன்னுடைய திருக்கால்களை அலம்பி கொண்டு வருவரோ அந்த இடத்துல இவர்களுக்கு தீர்த்தாமாடுற மாதிரியோ தீர்த்தத்தை குடிக்கிற மாதிரியோ இவர் பண்ணின உடனே அவளுக்கு சித்தம் தானா தெளிஞ்சிடும். எப்படி இவ்வளவு காலமா பகவத் ராமானுஜர் நேரா நின்று வாக்குவாதம் பண்ணி நடக்காத ஒரு சித்த தெளிவு அந்த கூரத்தாழ்வான்கிற ஒரு பக்த சிரேஷ்டனுடைய ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரேசரனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினால நடந்தது. அப்ப அது எங்க நடக்கும் அப்படின்னா முக்கியமா பெரியோர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினால நடக்கும், பெருமாளுடைய தீர்த்தத்தினால நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். அந்த சித்தம் தானா தெளியும். ஹரிஹரன் அம்மா நீங்க சொல்லுங்க. அடியன் சுவாமி, நீங்க சொன்னீங்கல்ல நாய் பூனை எல்லா அனிமல்ஸ் கிட்டையும் அந்த ஆத்மா இருக்குதுன்னு. நான் ஒரு தடவை கோயில்ல அந்த குளத்துல மீனுக்கு பொறி போடும்போது அந்த குளத்துல மீன் நிறைய இருந்துச்சு. நான் பொறி போட்ட உடனே திடீர்னு ஒரு பாம்பு ஒரு மீனை கவிட்டு போயிடுச்சு. எனக்கு அந்த சீன் பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட கர்மா அது பண்ணுது, நம்ம போட்டதுனால அது கொஞ்சம் கலங்கிட்டு அந்த மீன் மேலையும் பாவம் இருந்துச்சு. ஆனா பாம்பு அதோட வேலையை பண்ணுது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு நான் தேர்ச்சிக்கிட்டேன். ஓ இதுதான் வாழ்க்கை, அப்படியேதான் போகுது வாழ்க்கை, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னு அந்த சோசியல் சயின்ஸ் எவல்யூஷன்ல படிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்ப நீங்க சொன்ன உடனே அது அப்படியே மேட்ச் ஆகுது அந்த சீனும் நீங்க சொன்னது. அரியன் சுவாமி, கருணைங்கிறது ஒரு வைஷ்ணவனுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏதோ ஒரு நாய் அந்த கஷ்டப்படுறது அப்படின்னா அதனுடைய கர்மா அதை அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறது வைஷ்ணவத்துவம் கிடையவே கிடையாது. புறத்தாழ்வான் பாம்பினுடைய வாயில முள்ளு மாட்டின்றதுங்கிறதுனால மோகிச்சு கிடந்து எழுந்து கையை விட்டாவது அதை காப்பாற்றணும்னு நினைச்சார். யாரு? பாம்பு இல்லையா? அதை கஷ்டப்படுறதுன்னு அவர் நினைக்கல. கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது ஒரு வைஷ்ணவனுக்கு. அதனால துக்கம் ஒரு கஷ்டத்தை பார்த்து துக்கம் ஏற்படுறது அப்படின்னா அதுதான் உண்மையில்லை. அந்த துக்கம் இல்ல அவளுடைய கர்மா அவ கஷ்டப்படுறான்னு நினைக்கிறது ஒரு வைஷ்ணவனுடைய அழகு கிடையவே கிடையாது. அதனால அந்த இடத்துல சூக்ஷ்மம் இருக்கு. அந்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, எனக்குன்னு ஒரு கஷ்டம் வருது இல்லையா, அப்படி வரும் பொழுது கர்மாவினுடைய ஒரு பலன் நான் அனுபவிச்சிருக்கேன்னு பொறுத்துக்க தெரியணும். இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரும் பொழுது பாஞ்சு ஓடி காப்பா. நம்ம என்ன பண்றோம்? அப்படியே ஆப்போசிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் மத்தவனுக்கு கஷ்டம் வரும்பொழுது அவ கஷ்டப்படுறா, அவ ஏதோ பாபம் பண்ணிக்க கஷ்டப்படுறா. நமக்கு கஷ்டம் வரும்போது ஐயோ ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு மாத்தி நடக்கணும். நமக்கு கஷ்டம் வரும்பொழுது தீர்னா இருக்கணும். என்ன நடந்துற போகுது? அவளுக்கு கர்மா இருக்கு, நம்ம கஷ்டப்பட்டு நான் நன்னாதான் இருக்கேன், நான் நன்னாதான் இருக்கேன், எனக்கு என்ன ஒரு உடம்பு வலி ஜோரம் 10 நாள் படுத்தேன், யாருக்கு எந்த உடம்புக்கு வரல, நானும் படுத்தேன், சரியா போச்சு, இப்ப நான் நன்னா இருக்கேன். கால வலி வருது, ஆமா பெரியவாளுக்கு எல்லாருக்கும் வரதான் வரும், எனக்கும் வருது, நான் பொறுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்து ஆனா இன்னொருத்தருக்கு அதே தலைவலி வரும்போது ஓடி ஓடி நம்மளால என்ன காப்பாற்ற முடியும் காப்பாற்றணும். அதுதான் வைஷ்ணவம். ஏன்னா வைஷ்ணவத்துவத்தை டிஃபைன் பண்ணும் பொழுது நஞ்சியர் என்ன சொல்றாரு அப்படின்னா பரதுக்க அசகிஷ்ணுத்துவம்னு சொல்றாரு. இன்னொருத்தனுடைய துக்கத்தை பொறுத்துக்காதவன் தான் வைஷ்ணவன்.
வைஷ்ணவனுக்கு எனக்கு டெபினிஷன் கொடுன்னு சொல்லும் பொழுது பரதுக்க அசகிஷ்ணுத்துவம், விஷ்ணுவனுடைய பக்தன்னு சொல்லலை, பரதுக்க அசகிஷ்ணுத்துவம், இன்னொருத்தனுடைய துக்கத்தை பொறுக்காதவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் டிஃபைன் பண்றாரு. அதனால அந்த தர்மமானதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமானது. அதை எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது அந்த அவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு ஏற்படுறது. ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள். ஆனா அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு தர்ம சூக்ஷ்மம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த துக்கப்பட்டவன் பார்த்தேளா, சச்சோ இந்த இப்படி ஆயிடுத்தேன்னு, அது தப்பு கிடையாது, அது கரெக்ட் தான். ஆனா நம்மளால மாத்திட முடியாது. அதுல இருந்து ஒரு தெளிவு வேணா ஏற்படலாம். நாளைக்கு எனக்கும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது இப்படிதான் இருக்கும், இதுதான் இயற்கை, கஷ்டம்ங்கிறது எல்லாருக்கும். ஆனா தன்னுடைய கஷ்டத்துக்கு இயற்கை அப்படின்னு ஒரு சாம்புதப்படுத்திட்டு இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்கு என்ன நம்மளால உபகாரம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு, அந்த உபகாரம் பண்ணும் பொழுதும் நான் பண்ணினேங்கிற ஒரு எண்ணம் இல்லாம ஒருத்தன் யார் பண்றாளோ அவன் தான் வைஷ்ணவன். இடத்துல ரொம்ப தெளிவா நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் இருக்காங்க. அதனால தர்ம சூக்ஷ்மம் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. அதனாலதான் இப்ப நான் கீதையெல்லாம் சொல்லும் பொழுது தப்பா போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவலை இருக்கு. நான் கர்த்தா இல்லைன்னு சொன்னோம்னா உடனே எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம்? நான் தப்பு பண்ணும்போது நான் கர்த்தா இல்லைன்னு சொல்லிடலாம். நான் போகத்தை அனுபவிச்சுட்டு எனக்கு காபி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் சாப்பிடல, அது இன்னும் என்னோட நாக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறது நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிடவே முடியாது இல்லையா? முதல்ல அந்த உணர்வை ஏற்படணும். எனக்கு ஏன் சாப்பிடணும்னு தோன்றது அப்படின்னு கேட்டா, இந்த சரீரத்தினுடைய சம்சர்க்கத்தினால தோன்றது. அச்சோ பெருமாளே என்னை காப்பாத்தேன், தோண வேண்டாம் தோண வேண்டாம் அப்படி நினைக்கணுமே ஒழிய, தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் ஒண்ணும் பண்ணல பெருமாள் தான் பண்ணினான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டா யூ ஸ்டில் அன் இல்லிட்ரேட். பெருமாள் சொன்ன வந்த விஷயம் அப்படிதான். ஆனா ஞானம் முதிர்ந்து அந்த பேச்சு வரணுமே ஒழிய, அஜானத்தினால உன்னுடைய தோஷங்களை மறைக்கிறதுக்கு அந்த பேச்சு வர முடியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த அர்த்தங்கள் அப்படிதான் மனசுக்குள்ள போகும். குணேஷு ஆரோக்கிய கர்த்ததாம் அப்படின்னா குணங்கள் தான் அந்த காரியத்தை பண்றது, பெருமாள் தான் அந்த காரியத்தை பண்றான் அப்படின்னு கேட்டா நான் கர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டா, உனக்கு கர்த்தா தான். நீ எல்லா தப்பையும் பண்ணிட்டு உனக்கு ஃப்ரீ வில் உனக்கு உண்டு. நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு பெருமாள் தான் பண்ணான்னு சொல்றது கோங்குத்தன். நான் பண்ணும் பொழுது நல்ல விஷயம் பண்ணினாலும் என்னை கொண்டு பெருமாள் பண்ணினான்னு நினைச்சானா அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். தப்பு பண்ணினானா என்னுடைய தப்பு எனக்கு போர்ல கர்ம வினைக்கு வசப்பட்டு நான் இப்படி பண்றேன், அதுல இருந்து போக்குறதுக்கு பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுப்பேன்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க. அதுதான் அவன் அடியேன். சொல்லுங்க ரேவதி அம்மா. அருள் சுவாமி வைஷ்ணவத்துவத்துக்கு சொன்ன விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. பரம கருணைங்கிறது தான் இவரை நம்ம உடையவரும் சொன்னது இல்லையா? ஆமா, காரே கருணை ராமானுசாந்தன் சொல்றோம். கருணை இல்லாதவன் வைஷ்ணவனே இருக்க முடியாது. நம்மளுடைய அவலம்பனமும் பெருமாள் ஆச்சாரியர்களுடைய கருணை தான் நம்மளுடைய அதுக்கு நம்மளோட பிரதிபலிப்பும் எப்படி இருக்க போகுதுன்னா நம்மகிட்ட இருந்து கருணை பிரவகிக்கும். அதுதான் வைஷ்ணவம். அடியேன் வேதார்த்திக சிம்ஹாரி கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவே மகான். அடுத்த கிளாஸ் மண்டே